என் பக்கத்திலே இருப்பியா? கண்டிப்பா இருப்பேம்மா. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அந்த நேரத்துல நான் எங்கேயும் போகாம உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். நீ நம்ம குழந்தைய பெத்தெடுக்கிறப்போ அதை நான் தான் முதல்ல கையில வாங்குவேன். போதுமா? இதே மாதிரி அன்போடையும் அக்கறையோடையும் பாசத்தோடையும் உன் அப்பா பார்த்துப்பான்னு நம்பிதான் நான் என்ன பறி கொடுத்துட்டேன் செல்லும். ஆனா என்ன இப்படி நம்பிக்கை மோசம் பண்ணிட்டு போவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவன் தான் என்னை ஏமாத்திட்டான். உன்னை பெத்தெடுத்து நீதான் என் உலகம்னு வாழலான்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா உன்னை சுத்தி இருக்கிற யாரும் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அப்பம் பேர் தெரியாதவன் சொல்லி சொல்லி உன்னை ஊசரோட சாகடிச்சிருவாங்க. நீ அப்படி ஒரு அவமானத்துக்கு ஆளாகிட கூடாதுன்னு தான் இன்னைக்கு உன்னை நான் கலைக்க போறேன். அம்மாவை மன்னிச்சிடுறோம். பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை என்று மற்றோ தெய்வம் வந்திப்பதே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புரிந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அழகாதவர்க்கு விணியே விணிக்கு மருந்தே. சாமியோட சன்னிதானத்துல குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில வச்சா நீ எனக்கு பாதி வைஃப் ஆகிருவேன்னு சொன்னல. இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியே அம்மனோட பிரசாத குங்குமத்தை உன் நெத்தியில வைக்கிறேன். நீ விருப்பப்பட்ட மாதிரியே குங்குமம் வச்சிட்ட. இப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சா? முழு நம்பிக்கை வந்துருச்சு கௌதம். இனிமே நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். ரொம்ப தேங்க்ஸ். இப்ப என் மேல சாஞ்சுக்கிறத பார்த்து சாமி கோச்சுக்காதுல்ல? அதெல்லாம் கோச்சுக்காது. இப்பதான் நீங்க என் கணவர் ஆகிட்டீங்கல்ல. அப்படின்னா இனிமே ரொமான்ஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இருக்காதுதான். ஆனா கோவிலை விட்டு போற வரைக்கும் அந்த தடை உத்தரவு இருக்கு. அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். சரிங்க மகாராணி, தங்கள் ஆசை எதுவோ அதற்கு நாம் கட்டுப்பட்டோம். அப்பாடா, இவளுக்கு குங்குமம் வச்சு நம்ம வழிக்கு கொண்டு வந்தாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நாம எங்க கூப்பிட்டாலும் நம்பிக்கையோட வருவா. நாம நினைச்சதை சாதிக்கலாம். அடுத்து இந்த கோயிலுக்கு வரப்ப பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வரணும். நிச்சயமா செல்லம். இப்ப பாதி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆகிட்டோம். அடுத்து நாம முழு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இங்க வருவோம். அது கூடிய சீக்கிரமே நடக்கும். போதுமா? என்னக்கா இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு? தெரியலையே. என்னாச்சுமா?
ஏன் இப்படி நின்னுட்டு அழுதுட்டு இருக்க? இல்லம்மா, கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அவ்வளோதான். போனே எடுக்க மாட்டேங்கிறா. என்ன பண்றது? எங்க போனா இவ? பயமா இருக்கே. அவ எங்க போயிருக்கான்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அக்கா, என்னக்கா அம்மா ஏதோ ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு போனாங்க, இவ்வளோ நேரமா இன்னும் வரலையே? அவங்க ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க நந்தினி. நீ அதை கவனிச்சியா? கவனிச்சேங்க்கா. அவங்க வேற ஏதோ திங்க் பண்ணிட்டு நம்ம மேல கவனமே இல்லாம இருக்காங்க. அம்மா இப்ப வந்ததோ ஏமா எப்படி இருக்கீங்கன்னு அவங்க கிட்டயே கேட்டுடலாம். சரிக்கா. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. செல்லக்குட்டி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து உன் ஆசையை நிறைவேற்றிட்ட. அடுத்து நாம வெளியில கிளம்பலாமா? ஓகே டார்லிங். பழக்கம் இல்லாத ஒருத்தி இதெல்லாம் ஏன் கேட்கிறேன்னு என் மேல கோச்சிக்காத. உன்னை பாக்குறப்ப என் பொண்ணை பாக்குற மாதிரியே இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். கோயிலுக்கு ஒரு பொண்ணு தனியா வந்து நின்னு வயிற்றுல கை வச்சு அழுகுறானா, ஒண்ணு கட்டினவ சரியில்லாம இருக்கணும், இல்ல காதலிச்சவன் ஏமாத்திட்டு போயிருக்கணும். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிறத தாலி இல்லாத உன் கழுத்தே சொல்லுது. அப்போ உனக்கு காதலிச்சவனாலதான் பிரச்சனை, அப்படிதானே?